நாட்டில் குடிநீர் தேவை அதிகரித்து வரும் நிலையில் கழிவுநீரை குடிநீராக்கும் கருவி ஒன்றை பெங்களூரைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் வடிவமைத்துள்ளார். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 3/4 நீரால் இந்த உலகம் சூழப்பட்டிருந்தாலும் மனித வாழ்விற்கு இன்றியமையாத குடிநீரின் அளவு மிக குறைவுதான். இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அன்றாடம் பயன்படுத்தும் நீரில் சுமார் 80% வீணாகி கழிவு நீராக கடலில் கலக்கிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம், திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என பல்வேறு திட்டங்கள் இருந்தும் சுத்திகரிக்கப்பட்ட நீரை மீண்டும் பயன்படுத்த மக்கள் தயக்கம் காட்டுவது நிதர்சனமே. இந்த நிலையில் பெங்களூருவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ராஜா விஜயகுமார் என்பவர் அனைத்து விதமான கழிவு நீரை சுத்திகரித்து குடிநீராக்கும் ஆக்வாட்ரான் என்ற கருவியை வடிவமைத்துள்ளார். கழிவு நீரை குடிநீராக மாற்ற எந்தவித ரசாயனத்தையும் உபயோகிக்க தேவையில்லை என கூறும் ராஜா விஜயகுமார், கதிரியக்க முறையில் 4 அடுக்குகளில் கழிவுநீர் சுத்தம் செய்யப்படுவதாக கூறுகிறார். ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, ஹை இன்டென்சிட்டியில் நாங்கள் இந்த பூம் டியூப்க்கு பம்பார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளார தான் இந்த சுவேஜ் வாட்டர் போய் அந்த பூம் டியூப்புக்கு அந்தாண்ட வர்றதுக்குள்ளேயோ இது கம்ப்ளீட்டாக தண்ணி வேறு, டர்ட் வேறையாக செப்பரேட்டாக வந்துடும். குடிநீர் பொதுவாக 7.3 pH என்ற அளவில் இருக்க வேண்டும் என்றும், தனது கருவி மூலம் பெறப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரின் pH அளவு 7.37 என்ற அளவில் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார் ராஜா விஜயகுமார். குடிக்கிற தண்ணி ஆஸ் பர் IS 10500 ஸ்டாண்டர்ட், அதுதான் குடிக்கிற தண்ணியில் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம கண்ட்ரியில். அதில் 64 டிஃப்ரெண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுற மாதிரி தண்ணி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தண்ணியோட க்ளீனாக இருக்கிற தண்ணி தான் இதில் வரும். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் பல இருந்தாலும் இந்த இயந்திரம் மட்டுமே கழிவு நீரை முற்றிலும் தூய்மையான குடிநீராக மாற்றும் இயந்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது.